வேற எங்கேயோ இருந்து கைலாயத்திலிருந்து பெருமானை பிடிச்சிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. நாம் இங்கிருந்து கைலாயம் போக வேண்டிய அவசியமும் இல்லை. எங்க இருக்கிறான்? நம் அறிவின் கண்ணே நிலைத்து நிற்கின்றான் பெருமான். என்னைக்கு அறிவுன்னு ஒன்று நமக்கு இருந்ததோ அன்னையிலிருந்து அறிவுக்குள்ளேயே தான் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? மறைந்திருக்கிற சிவம் வெளிப்பட்டு தோன்றுவது தான் பெறுதல் என்பதன் பொருள். பெறுதல் என்பதற்கு அதுதான் பொருள். ஏதோ இல்லாத ஒன்றை நாம் பெறுவதில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் அஞ்செழுத்து செய்யணும், பூசை செய்யணும், இதெல்லாம் இத்தனை சாதனை செஞ்சதுன்னா இல்லாத ஒன்றை பெறுவதில்லை. இல்லாத ஒன்றை பெறுவதில்லை. இருப்பதை அறிகிறோம், அனுபவிக்கிறோம். அப்போ இப்போ பிரச்சனையே என்னது? அறியாமல் இருப்பது தான். அறியாமல் இருப்பது தான் நமக்குள்ளான பிரச்சனையை ஒழிய சாதனை செய்து சிவத்தை நாம் வெளியிருந்து பெற வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மூலம் உள்ளே இருக்கிறான்னு தெரியணும், உள்ளே இருக்கிறான்னு தெரியணும். அது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த சாதனை செய்யணும்னு சொன்னால் சிவத்தை பெறுவதற்கு நமக்கு உதவி செய்வது எது? திருவருள். அப்போ நாலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது திருவருள். திருவருளை தெரிந்து கொண்டால்தான் திருவருள்னா என்ன, அது நமக்கு எவ்வாறு உபகாரத்தை செய்கிறது, அது எங்கே இருக்கிறது. அப்போ நாலாவது என்னதுங்க? திருவருளினுடைய இலக்கணம். முதல்ல சிவத்தின் இலக்கணம் பார்த்தோம், ஈரின் இலக்கணம் பார்த்தோம், பாசத்தின் இலக்கணத்தை பார்த்தோம். அப்போ நான்காவது பார்ப்பது திருவருளினுடைய இலக்கணம். அந்த திருவருள் நமக்கு என்னவெல்லாம் செய்யும், திருவருள் நமக்கு என்ன செய்யும், என்ன செய்து கொண்டு இருக்கிறது, நாம் அதை அறிந்திருக்கிறோமா, அறியாமல் இருக்கிறோமா? இதுதான் கேள்வி. இதற்கான பாடல்கள் தான் இப்போ வரக்கூடிய 10 பாடல்கள். அருள் அது நிலை, அருளினுடைய நிலை, அருளினுடைய நிலை. அருள் உயிருக்கு நிற்கும்